ஸோ பாய்ஸ் இதுதான் கல்லட்டி ரோடோட ஜாயிண்டிங் பாயிண்ட் இங்கே தான். ஸோ இங்கேருந்து தான் அப்படியே மலையில் ஏற போகிறோம். ரொம்ப டேஞ்சரஸான கல்லட்டி ரோட்னு சொல்லுவாங்களா, கல்லட்டி ரோடு, சரி கல்லட்டி. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம ஏறுறோம். இப்போ பாருங்க எப்படி ஏறுதுன்ட்டு, செம்ம இல்லை பா. கொல்லி ஹில்ஸில் ஒரு ரூட் அப்படி தான் இருக்கும். நம்ம முள்ளக்குறிச்சியிலேருந்து தம்மம்பட்டி வழியாக மேலே ஏறுற வழி இப்படி தான் இருக்கும். சூப்பருங்க, செம்ம. இங்கே நிறைய ஹேர்பின் பென்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரூட்ஸு செம்மங்க, தரோம். வேற மாதிரி செம்மையா இருக்குங்க, செம்ம சீனிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ கொண்டை ஊசிலாம் நான் கவுண்ட் பண்ணல காய்ஸ். ஸோ அப்படியே ஏறிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கவுண்ட் பண்ணல, எதுவுமே கவுண்ட் பண்ணாமல் அப்படியே ஏறிட்டே இருப்போம். சரிங்களா, கடகு வேற கடகு. ஐயோ செம்ம ரூட்டுங்க இது. என்னங்க ரூட்டு இது, பயங்கரங்க. நல்ல வேலை பகலில் வந்தோம், இல்லைன்னா வருத்தப்பட்டுருப்போங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு ரூட்டை வந்துட்டு நைட்டில் ஏறுறதுக்கு. ஸோ பகலில் ஏறினா தாங்க வியூஸ் பார்க்க முடியும். ஸோ நான் அதுக்காக தான் நான் சொன்னேன். பாருங்கள் மலையவே அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் பண்ணி தான் எல்லா பிளேஸும் கட்டியிருக்காங்க. பாருங்க அப்படி எப்படி ஏறுதுன்னு, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக. இதனால தான் சொன்னாங்க பேய் சாலைன்னு சொல்லி, சும்மா சொல்லியிருக்காங்க இந்த ரூட்டை வந்துட்டு பேய் சாலைன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. கொண்டை வீசி வளைவு பாருங்க, எத்தனை வளைவுன்னு. ஐயோ, ஸோ நிறைய வரும் போலங்க. ஸோ இங்கே இருக்குது ஏதோ, அதுவும் ஃபுல்லாக அதுதான் நினைக்கிறேன். டீ தான் சாப்பிட்றீங்களா? ஸோ ரோடு பாருங்க, இப்படி வந்தோம், இப்படி வளைஞ்சு இப்படி அப்படியே மேலே, கீழே கூட இல்லை. ஐயோ செம்மங்க, செம்ம ஃபீலுங்க இது. வாவ், ஸோ டீ ஏதாவது சாப்பிட்லாம். நாங்கள் என்ன ஒரு 12 கிலோமீட்டர் தானா. ஸோ நான் போயிடலான்னு சொல்லிட்டேன். நான் ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வெளில போகலான்னு இருக்கிறோம், ஷாப்புக்கு ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கைஸ், நான் இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஸோ எனக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க அது. அந்த கொல்லி ஹில்ஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ அங்கே இந்த மாதிரி கார்னரிங்கில் ஒரு கையில் கார்னரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அந்த இடத்துல. அந்த பென்ஸ், ஐயோ என்னங்க இது வியூ பாருங்க. ரோட்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, தெரில என்னன்னு. ஐயோ செம்மையாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் விளைநிலைன்னு நினைக்கிறேன். எல்லாம் விளைஞ்சி அறுவடை பண்ணுறாங்க. உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ உருளைக்கிழங்கு எல்லாம் அறுவடை பண்ணுறாங்க. மேலே பாருங்க, கடவுதான் ஆகுது பாருங்க மேலே. ஐயோ செம்மங்க. இந்த மலை உச்சியில் ஏதோ 2 கம்பிலாம் கட்டி தொங்க விட்ருக்காங்க. மீன்ஸ் இது என்ன, ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, இறங்குறவங்களுக்கு மட்டும்தான் பிரேக், ஸ்பீட் பிரேக்ஸு. ஏன்னா வேகம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சூப்பருங்க. ஐயோ
அப்பா அது வேற மாதிரி இருக்குங்க ரைடு. செம்மல சூப்பர். ஸோ அதுக்குள்ள ஹார்பின் பென்ஸ். வாவ். என்னாச்சுன்னு தெரியல, கூட்டம் வந்துட்டு இருக்காங்க. பஸ்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, காட்ட மரம் பாருங்க எப்படியும் 60-70 என்ன சொல்றது 60-70 மீட்டர் உயரம். குளூர்ல என்ன பேசுறதுன்னு தெரியலங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஸோ குளிரும் ஆரம்பிச்சிச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியலண்ணா. பாருங்க சூப்பருங்க. ஸோ தேர்ட் கியர் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். அதான் ஸோ எல்லாம் விலைன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கேரட் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. கேரட்டு இல்லைனா உருளைக்கிழங்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ தெரியுது அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி பச்சுறாங்க பார்த்தீங்களா. ஸோ உங்க பாருங்க, நம்ம அது மேலே தான் போக போகிறோம். ரூட்டு பயங்கரம். அவங்கெல்லாம் ஏற்றோம், நம்ம அப்படியே பொறுமையாக ஏறும். நம்ம அப்போ தான் கார்னரிங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐயோ மீட்டர் இருந்துச்சுங்க. என்னங்க இப்படி இருக்கு வியூ பாயிண்ட். ஐயோ மேல பாருங்க செம்மங்க. ஒருத்த அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம ப்ரோ டயர்ட் ஆயிட்டாரு. ப்ரோ என்னாச்சு, ஸ்லோ ஆயிட்டீங்க? சரி ஓகே வாங்க போறோம் வாங்க. ப்ரோ டயர்ட் ஆயிட்டாரு. ப்ரோ வந்துட்டு நாகர்கோயில இருந்து வந்துருக்காருங்க. மரம் பாருங்க. ஐயோ யூஸ் பாருங்க. சமாங்க கல்லட்டி ரோடு தான். பட் நமக்கு செம்மையா இருக்கிறது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒருத்தர் அளிக்கக்கூடியதா இருக்கலாம். ஸோ நான் என் பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். ஸோ எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் சொல்றேன். ரூட் சூப்பருங்க. இது செம்ம சூப்பராக இருக்கு. பட் நம்ம அந்த டோல்கே இதுகிட்ட தான் கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தாண்டி வந்து காட்டினேன் உங்ககிட்ட. கண்டிப்பா இன்னொரு தடவை வரோம். சீசன் டைம்ல வேண்டாம், அந்த குளிர் டைம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்ததே பனி தான். பட் இருந்தாலும் இன்னும் நல்லா பனி இருக்கிற டைம்ல வரும் பார்த்தீங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அப்படியே எல்லாம் ஸ்லோவாக நாங்கள் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் யாராவது ஒரு டிரைவர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது ஏதாவது ஒன்று ஆயிடுது, அசம்பாவிதங்கள். ஸோ அதனால தான் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரூட்டில். சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் இடம் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். ஒரு வீடு வாங்கி ஜம்முன்னு கட்டி வீட்டுக்குள்ளே வந்துடலாம்.
கிடைக்க மாட்டேங்குது. கட் பண்ணலாமா வேணாமா? ஓகே, மேலே வந்தாச்சு. ஸோ மெயின் சிட்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம காலைல இப்படி தான் போனோமா? நம்ம காலையில் இப்படி தான் போனோமா என்னன்னு தெரியல.